ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னாக்க, மருதாணி இதழுடைய ஆசிரியர் திரு தனசீலன் அவர்கள் வந்து நம்மளோட தோட்டத்தை பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்தப்பயே அவங்க சொல்லிட்டாங்க, நான் ஏதோ கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ அப்பா ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. இவ்வளோ செடிகள் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிருக்கீங்க. இத மெயின்டெயின் பண்றது கஷ்டம். அதுவும் இந்த திருநெல்வேலியில இந்த அளவுக்கு செடிகள வச்சிருக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. அதுவும் வந்து அரசு பணியில இருக்கீங்க. உங்களால எப்படி இந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ண முடியுது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உங்களுக்கு நம்மளோட வேளாண்மை துறையிலேருந்து ஏதாவது உதவி கிடைச்சிருக்கா? பாராட்டு விழா கிடைச்சதா? இல்ல நம்மளோட கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்தெல்லாம் எதுவும் பாராட்டியிருக்காங்களா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டாங்க. திருநெல்வேலியில லோக்கல் மக்களா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல சப்போர்ட்டோ, இல்ல வந்து உங்கள என்கரேஜ் பண்ற மாரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா? அப்படின்லாம் கேட்டு ரொம்ப விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செடிகளையும் பத்தி அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன். நம்மளுடைய லைபேரியா தக்காளி வகைகள், அதோட விளைச்சல் பத்தி, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 19 விதமான கத்திரிகள் பத்தி, அதுக்கப்புறம் 2 விதமான கோவக்காய் பத்தி, அதுக்கப்புறம் இந்த கோவக்காய பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் அவங்க நாகர்கோயில் அப்படி திருவனந்தபுரம் அப்படிங்கிறதுனால, அவங்களோட ஒரு வேங்கேரி கத்தரி, அதுக்கப்புறம் வந்து வழுதுணங்காய், அதுக்கப்புறம் அந்த கூவக்கிழங்கு இத பத்தியெல்லாம் சொன்னேன். ஓ! இதெல்லாம் கூட வளர்க்க முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மருதாணி வெரைட்டி, அதுக்கப்புறம் பல மரங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் பத்தி, அப்புறம் நொச்சி, 65 விதமான மூலிகைகள் பத்தி, இப்படி ஒவ்வொன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இது வந்து புதுசா இருக்குது போல இருக்கு. ஸோ, அதனால ரொம்ப ஆச்சரியமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கத்திரிக்காய கூட அவங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா, அந்த கத்திரி வெரைட்டிகள் கூட அவங்க பார்த்ததில்ல ஒரு சிலது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ, அதனோட தன்மை அது இருக்கிறது, அப்புறம் என்ன மாதிரி மெயின்டெயின் பண்ற அப்படிங்கிற பல விஷயங்கள வந்து அவங்க கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள் பத்தி அந்த மாரிலாம் கேட்டாங்க. ஒவ்வொரு செடிகள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பத்தி இதெல்லாம் கூட முதல்ல வந்து அவங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் தோட்டம் முழுமா சுத்தி பார்த்து, அவங்க நல்லா தெளிவானதுக்கு அப்புறமா தான் நம்ம கீழ போய், அதுக்கப்புறமா தான் பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டி வந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல வரும். இப்போதைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு நம்ம தவசைக்கீரை, பொழுதுலக்கீரை, அப்புறம் பிரண்டை வகைகள் இதெல்லாம் கூட காமிச்சு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆஸ் யூஷ்வல் நம்மளுடைய மலேசியன் கோவக்காயை வந்து அவங்களுக்கு பறிச்சு கொடுத்து சாப்பிட வச்சாச்சு. அதுக்கப்புறம் பசைகளுடைய வகைகள் காமிச்சேன். வெற்றி வேர் அதை பற்றி காமிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பல மரங்கள் பற்றி அவங்களுக்கு காமிச்சேன். ஒவ்வொன்றையும் ரொம்ப ஆச்சரியமா வந்து சொல்லப்போனா அவங்க வந்து ரொம்ப ஆர்வத்தோடையும், ஆச்சரியத்தோடையும் கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வீட்லயும் இதை விட அதிகமான மாடி வந்து சும்மா கிடக்குது. ஸோ, நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்னுடைய மனைவிக்கிட்ட இதை பற்றி நாங்கள் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட நான் விதை வாங்கிக்கிறேன். இவ்வளோ பேருக்கு விதைகள் இலவசமா பகிர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த விதை பரவலாக்கம்ங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ரொம்ப பிரமிப்பா இருக்குது. ஒவ்வொரு மூலிகையினுடைய பயன்களுமே அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கரும்புல்லா டைக்காக பயன்படுத்துறது, பொடுதலை பொடுகுக்கு, ஆவி பிடிக்கிறதுக்கு, அதிகமாக அந்தமான் நொத்தி, இப்படி பல விஷயங்கள அவங்களுக்கு அதோட நான் சொன்னேன். அது வந்து ஒவ்வொன்றையும் அவங்க வந்து இலைகளையும் தனித்தனியா எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இலைகள பார்த்த உடனே இது வந்து இந்த செடி, பூக்கள பார்த்த உடனே இந்த செடின்னு சொல்றீங்களே, அது எப்படி மேடம் உங்களுக்கு தெரியுது? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ அரசு பணியில இருக்கீங்க. இந்த காலத்துல வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, மண்ணு படும். விவசாயம் பண்ணோன்னா மண்ணு படும். டக்குன்னு எடுத்து ஒரு மண்ணுல தோண்டி ஏதோ ஒண்ணு வைக்கணும். சாணி உரம் போடணும்.
குப்பைய அள்ளி போடணும். இந்த மாதிரியான விஷயங்கள பண்ணும்போது உங்களுக்கு அது கஷ்டமா இல்லையா? இல்ல அதுக்குன்னு எதுவும் எனக்கு அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா, எனக்கு அப்படி எதுவுமே தோணுனதே இல்ல. திடீர்னு அவங்க கேட்ட கேள்வியில அப்படி ஓ! அப்படி ஒரு விஷயம் இருக்குதோ! அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் நெறைய பேர் என்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. க்ளவுஸ் போட்டுக்கிட்டு மண்ணெல்லாம் அள்ளி போடுங்க, உரம் போடுங்க அப்படின்னு. நெறைய பேர் அந்த மாரி க்ளவுஸ் எல்லாம் அணிஞ்சிட்டு வேலை பார்ப்பதையும், அதேபோல காலணி அதாவது செருப்பு போட்டுட்டு வேலை பார்க்குறதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனா, நான் இதுவரைக்கும் அத செஞ்சதில்ல. இது விவசாய பூமி. நம்மளுடைய என்ன சொல்றது? விவசாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு வேலை. அத செய்யறதுக்கு எனக்கு எந்த விதமான மன அ விருப்பமில்லாத தன்மை இல்ல. இதில எனக்கு மிக மிக ஆர்வம், ஆசை இதெல்லாம் இருக்குது. ஸோ, அதனால வந்து இந்த மண்ண தொடுறதோ, இந்த புழுவ எடுத்து வெளியில போடுறதோ, இல்ல சாணத்த அள்ளி போடுறதோ, செருப்போட அந்த அழுக்குள்ள வேல பார்க்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணுனதில்ல. அதான் சொன்னேன், "சார் இன்னைக்கு வீடியோக்காக தான் இந்த மாதிரி சாரீலாம் கட்டிட்டு நான் உங்களுக்காக நீட்டா நிக்கிறேன். இல்லனாக்கா அந்த மாதிரி நம்மளோட காஸ்டியூமே வேறையா இருக்கும். இழுத்து சொருகிட்டு நம்ம வந்து இந்த பணியில இறங்கிருவோம்." இது எனக்கு எனக்கு இதில ஒரு மிகப்பெரிய ஆர்வம், ஆசை இருக்குது சார். 6 மணி ஆனா தோட்டத்துக்கு என்ன ஒரு உடம்புக்கே முடியலனாலும் என்னுடைய தோட்டத்தில நான் இருப்பேன். அந்த பணிய செய்ய ஆரம்பிச்சுருவேன். அப்புறம் வந்து காலையில சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப தோட்டத்துக்கு போயிருவேன். அதுக்கப்புறம் சமைச்சுட்டு திருப்பி தோட்டத்துக்கு போயிருவேன். வெயிலு அந்த மாரி யோசிக்க மாட்டேன். இரவும் சரி 10 மணி ஆனாலும் அங்க இருந்து நான் ஏதோ ஒரு வேலைய அவங்களுக்காக பண்ணிட்டுருப்பேன். அந்த காய பறிக்கும் பொழுது அந்த சந்தோஷம், அத சமைச்சு சாப்பிடும்போது இருக்கக்கூடிய பெருமிதம், இதெல்லாம் வந்து சொன்னா புரியாது. அத அனுபவிச்சா தான் சார் தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு இதில ஒரு ஈடுபாடு உண்டு. சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா வீட்ல வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய்ன்னு போட்டிருப்பாங்க. அப்ப போய் தண்ணி ஊத்துவேன். ஸோ, எனக்கு இந்த இயற்கை விவசாயம் மீது மிகப்பெரிய ஆர்வம் அப்படின்னு சொன்னேன். யார் வந்து மாடித்தோட்டம் வைக்கணும்னு கேட்டாலும், அவர்களுக்காக நான் எந்த ஊர்ல அவங்க இருந்தாலும் அவங்களுக்காக இலவச விதைகள் கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் போடுங்க. அதே மாதிரி இதற்கான வழிகாட்டுதல் கூட நான் இலவசமா பண்ணித்தரேன். ஏன்னா நெறைய இத வந்து வணிகமா மாத்திட்டாங்க. இத பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள கூட காசு வாங்கிட்டு பயிற்சிகள் அளிக்கிறாங்க. ஸோ, நான் அந்த விஷயத்த செய்யக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் இலவசம்ங்கிற மாதிரி இந்த இயற்கை விவசாயத்தையும், இது சார்ந்த விஷயங்களையும் கொண்டு போகணும்னு நெனைக்கிறேன். அதனால என்னுடைய தொடர்பு எண்ண கூட நீங்க பத்திரிக்கையில போட்டு, இத வந்து நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னேன். அப்படியே ஒரு இன்சுலின் இலையையும் அவங்களுக்கு பறிச்சு குடுத்து சாப்பிட சொல்லியாச்சு. பழ மரங்களெல்லாம் பார்த்தாங்க. ஆ அவ்வளோ செடியா இருக்குது. பழமரங்கள்லாம் வைக்கலையோ நாங்க. இல்ல சார் 20 விதமான பழமரங்கள் இருக்கு. எல்லாமே இப்போ ஒரு 1 இயரா தான் வச்சிருக்கேன். அடுத்து நீங்க வந்தீங்கன்னா, மிகப்பெரிய காடு மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வீட்லயும் இருக்கும். அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில உங்கள மாரி இன்னும் நெறைய பேர் யாரும் வச்சிருக்காங்களான்னு கேட்டாங்க. இந்த திருநெல்வேலியில எனக்கு நெறைய பேர் மாடித்தோட்டம் வச்சிருக்கவங்க ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்ல எல்லாரையும் ஒண்ணா சேர்த்தரலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் நல்லத கொண்டு போகலாம்னா, அதுக்கான ஒரு குழுவும் எனக்கு திருநெல்வேலியில அதிகமா அமையல. மற்ற இடங்கள்ல அதிகமா இருக்காங்க. நம்ம ஏரியால கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தையும் அவங்க கிட்ட தெரியப்படுத்தினேன். அப்புறம் அவங்க கேட்டாங்க, பள்ளி கல்வித்துறை சார்ந்தோ, இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ் சார்ந்தோ, இல்ல வேளாண்மை துறை சார்ந்தோ உங்களுக்கு உதவிகளோ, பாராட்டுகளோ அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா அப்படின்னாங்க. மத்தவங்களுக்கு இத தெரியப்படுத்தியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நம்ம தெரியப்படுத்தல. மத்த சேனல் வச்சிருக்கிறதுனால இந்த விஷயங்கள் வந்து வெளியில நெறையவே போயிருக்குது. பட் அதற்கான ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கல அப்படின்னு சொன்னேன். இப்படியே அதுக்கப்புறமா அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரிய வகைகள் முசுமுசுக்கை, அப்பக்கோவை, கல்யாண முருங்கை, அதுக்கப்புறம் நம்ம வீட்ல நிறைய காய்களோட இருக்கக்கூடிய மல்பெரி, அப்புறம் நெல்லிக்காய் இப்படி எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு நம்ம காமிச்சிருக்கோம். இந்த வெள்ளரி, உருண்டை வெள்ளரி, அதுக்கப்புறம் அவரை வகைகள் ஒரு 6, 7 வகை அவரை வகைகள் அத்தனையும் காமிச்சோம். ஒரு இலக்கியவாதி, ஊடகவியலாளர், மிகச்சிறந்த நல்ல ஒரு மனிதர். அவர்களை சந்திச்சதில எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு அவர்களுக்கு இந்த தோட்டத்தை காமிச்சதும், அவர்கள் மூலமாக இந்த தோட்டம் பல பேருக்கு தெரியப்போகிறது அப்படிங்கிற மகிழ்ச்சியோட
இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எங்களோடு சேர்ந்து நீங்களும் எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்த்திருப்பீர்கள் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையும் என் வீட்டு தோட்டத்துக்கு வர வச்சு பார்க்க வைக்கணும்னு ஆசை. ஒவ்வொரு வாரமும் விடுமுறையில் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் எல்லாருக்கும் என்னால் டைம் கொடுக்க முடியல. வாரத்திற்கு ஒருவருக்கு மட்டுமே என்னால் நேரம் ஒதுக்க முடிகிறது. அந்த நாள் இன்று நம்முடைய சகோதரர் தனசீலன் அவர்களுக்கு சென்றிருக்கிறது.